குற்றவாளிகள் பிறப்பதில்லை, உருவாகிறார்கள். குற்றச்சம்பவங்கள் தன்னிச்சையாக நடப்பதில்லை, சூழல்களால் நிகழ்த்தப்படுகின்றன. சமூகத்தில் நடக்கும் குற்றங்களை கோடிட்டு காட்டும் இது குற்றச்சரித்திரம். ரெடிமேட் பேண்ட், ஷர்ட்ஸ் எல்லாம் வந்த பிறகு துணி எடுத்து டெய்லர் கடையில் தைச்சாலே அதில் சிலருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போகிறது நம்ம ஊரில் சகஜமான ஒன்று தான். ஆனால் இதுவும் ஒரு வகையில் நல்லதாக இருக்குது அப்படின்னு சகிப்புத்தன்மையோடு நடந்துக்காததுனால நடந்திருக்கு இந்த படுபயங்கர சம்பவம். வாடிக்கையாளர்களை இன்முகத்தோட வரவேற்கக்கூடிய செல்வம் ஒரு நாள் அவரோட கஸ்டமர் கையாலேயே குத்தி கொலை செய்யப்படுவோம்னு கனவுலையும் நினைச்சிருக்க மாட்டாரு. அலங்கோலமாக கிடந்த கடைக்குள்ள நுழைஞ்ச தடயவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்தை அங்குலமா அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க. இறந்தவரோட உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்ச பிறகு போலீஸ் விசாரணைய வேகம் எடுத்திருக்கு. கொலையாளி யார், நடந்த கொலைக்கான மோட்டிவ் என்ன போன்ற அனைத்து கேள்விகளுக்குமான விடை அந்த கடைக்கு வெளியே பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவிடம் இருந்திருக்கு. சம்பவம் நடந்தன்று மாலை செல்வத்தின் கடைக்குள் சென்ற ஒரு மர்ம நபர் அங்கிருந்து திரும்பி வெளியே வரும்போது சட்டை இல்லாமல் பதைபதைப்பாக கிளம்பி சென்றிருக்கிறார். அவர்தான் கொலையாளி என சந்தேகித்த போலீசார் அந்த நபர் டெய்லர் கடையிலிருந்து எங்கு சென்றார் என பல சிசிடிவி கேமராக்களை ஆராய்ந்து சந்தேகத்திற்குரிய நபரை சுற்றி வளைத்து விசாரித்து அதில் செல்வத்தை கொலை செய்வதற்காக அவர் கூறிய காரணம்தான் ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டையும் அதிர வைத்திருக்கிறது. கொலையாளியின் பெயர் சந்திரமணி. தூத்துக்குடி மாவட்டம் சேதுங்கநல்லூர் அருகே உள்ள கோவில்பத்து பகுதியைச் சேர்ந்தவர். நாகர்கோவிலில் உள்ள பிரபலமான தனியார் உணவகத்தில் சமையல் மாஸ்டராக பணியாற்றி வந்திருக்கிறார். சம்பவம் நடந்த வியாழக்கிழமை மாலை சுமார் 4 மணி அளவில் சந்திரமணி அவர் புதிதாக வாங்கிய பேண்டை ஆல்டர் செய்வதற்காக செல்வத்தின் கடைக்கு வந்திருக்கிறார். ஆனால் செல்வம் லேடி ஸ்பெஷல் டெய்லர் என்பதால் அந்த வாடிக்கையாளரிடம் வேறு இடத்திற்கு செல்லுமாறு அறிவுறுத்தியதாக தெரிகிறது. என்னென்ன எல்லாம் வெட்டி தைக்கிற வேலைதான என கேஷுவலாக பேசிய சந்திரமணி ஒரு வழியாக செல்வத்திடம் பேண்டை ஆல்டர் செய்ய சம்மதிக்க வைத்ததாக கூறப்படுகிறது. இதை தொடர்ந்து செல்வம் பேண்டை ஆல்டர் செய்து கொடுக்கவும் சந்தோஷமாக சென்ற சந்திரமணி அவர் தங்கியிருக்கும் அறைக்கு சென்று அதனை போட்டு பார்த்துள்ளார். அப்போது ஃபிட்டிங்ஸ் எக்கு தப்பாக இருந்ததால் கடுப்பான சந்திரமணி அடுத்த 1 மணி நேரத்திற்குள்ளேயே மீண்டும் செல்வத்தின் கடைக்கு சென்று சர்வீஸ் சரியில்லை என முறையிட்டுள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியுள்ளது. ஒரு கட்டத்தில் புது பேண்டை கண்டம் செய்ததால் கொலைவெறியான சந்திரமணி கடையிலிருந்த கத்திரியால் செல்வத்தின் காது மற்றும் கழுத்து பகுதியில் குத்தி இருக்கிறார். இரத்த வெள்ளத்தில் சுருண்டு விழுந்த செல்வம் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்து போயிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த வடசேரி காவல்துறையினர் கொலையாளி சந்திரமணியிடமிருந்து வாக்குமூலம் பெற்றுக்கொண்டு அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். நம்ம ஊர்ல திருமணமான 3 மாசத்திலேயே மருமகள் கிட்ட என்னம்மா ஏதாச்சும் விசேஷம் இருக்கா, எங்களுக்கு பேரம்பேத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு ரொம்ப அக்கறையா நச்சரிக்கக்கூடிய வழக்கம் இருக்கு. அப்படிதான் இங்க ஒரு மருமகளுக்கு திருமணமாகி 3 வருஷமாகியும் குழந்தை இல்லாத காரணத்தால அவருக்கு உளவியல் ரீதியா டார்ச்சர் கொடுத்தது மட்டும் இல்லாம கொலையே செஞ்சிருக்காங்க இங்க ஒரு கொலைகார குடும்பம். சார், மேஜர் ரோடு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, என் மருமகள் ரொம்ப சீரியஸா இருக்காங்க, ப்ளீஸ் உடனே வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஒரு பெரியவர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கும் ஆம்புலன்ஸுக்கும் தகவல் கொடுத்திருக்காரு. சம்பவ இடத்துக்கு அதிகாரிகள் விரைந்து வந்தும் பயனில்லாம போயிருக்கு. அந்த பெண் ஏற்கனவே இறந்து போயிருக்காங்க. போலீஸுக்கு போன் பண்ண பெரியவர்கிட்ட விசாரிச்சப்போ மருமகளும் அவரும் 2 வீலர்ல போயிட்டு இருந்ததாவும், அப்போ அந்த பெண்ணோட துப்பட்டா பைக் வீல்ல மாட்டிக்கிட்டதால அவர் கழுத்து இறுக்கப்பட்டு இறந்து போயிட்டதா தெரிவிச்சிருக்காரு. விபத்து ஏற்பட்ட இடத்தை ஆய்வு செஞ்ச போது உயிரிழந்த பெண்ணோட மாமனார் அளிச்ச ஸ்டேட்மெண்ட் ரொம்ப மிஸ்மேட்ச் ஆகி இருக்கு. இதுல ஏதோ வில்லங்கம் இருக்குன்னு முடிவு பண்ண போலீஸ் அவரை விசாரணை வலயத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதுலதான் ஒரு குடும்பமே கூட்டு சேர்ந்து வாழ வந்த பெண்ணை மிக கொடூரமா கொலை செஞ்சிருக்கிறது தெரிய வந்திருக்கு.
கொலை செய்யப்பட்ட அந்த அப்பாவி இளம்பெண்ணோட பேரு ரேணுகா. 3 ஆண்டுகளுக்கு முன்பு கர்நாடகா மாநிலம் பெலகாவி பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவரை திருமணம் செஞ்சிருக்காங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை பார்த்து வந்த சந்தோஷுக்கு வசதி வாய்ப்புல எந்த குறையும் இல்ல. ஆனா திருமணம் செஞ்சுக்கிட்ட முதல் நாள்ல இருந்தே ரேணுகா கிட்ட வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்ணி இருக்காரு. அது மட்டுமில்லாம திருமணமாகி 3 ஆண்டுகளாகியும் இந்த தம்பதிக்கு குழந்தை வரம் இல்லாதது மிகப்பெரிய குறையா தெரிஞ்சிருக்கு. இதனால ரேணுகாவை கொடுமைப்படுத்த தொடங்கி இருக்காங்க. ஒரு கட்டத்துல சந்தோஷ் ரேணுகாவுக்கு தெரியாம 2வது திருமணம் செஞ்சுக்கிட்டதாகவும் சொல்லப்படுது. இதை தொடர்ந்து ரேணுகாவை அந்த வீட்டை விட்டு விரட்டி விடுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அது எதுக்கும் அந்த பெண் அசரவே இல்ல. கடைசி வரைக்கும் கணவரோட தான் வாழ்வன்னு பிடிவாதமா இருந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் சம்பவம் நடந்த அன்னைக்கு ரேணுகா கிட்ட வாமா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு அவரோட மாமனார் காமண்ணா அழைச்சிருக்காரு. உடனே மாமியார் ஜெயஸ்ரீ என்னங்க நானும் கூட வரேன்னு சொல்லியிருக்காங்க. அத்தை மாமாவோட இந்த திடீர் பாசத்தை பார்த்ததும் சந்தோஷமான ரேணுகா தன்னை அந்த கடவுள் கைவிடலன்னு நினைச்சு கோயிலுக்கு போயிருக்காங்க. சாமி கும்பிட்டு திரும்பி வர வழியில அவங்களோட பைக் ஒரு ஆளரவமற்ற பகுதியில நிறுத்தப்பட்டிருக்கு. காமண்ணாவும் ஜெயஸ்ரீயும் நேர் எதிரில நிக்க நடுவுல ரேணுகா என்ன நடக்குதுன்னு புரியாம குழம்பி போயிருக்காங்க. அந்த பொண்ணோட பின்னால இருந்து அவர் அணிந்திருந்த துப்பட்டாவால சுருக்கு போட்டு கழுத்தை இறுக்கி லாக் பண்ண காமண்ணா இன்னும் வலுவா டைட் பண்ணி சத்தமே இல்லாம மருமகளோட கதையை முடிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து இறந்தவரோட டெட் பாடிய பைக்ல கட்டின காமண்ணாவும் ஜெயஸ்ரீயும் 120 அடி தரன்னு இழுத்துட்டு போய் கொடூரமான முறையில கொலை செஞ்சிருக்கிறது விசாரணையில உறுதியாகி இருக்கு. நடந்த சம்பவம் தொடர்பா கொலை கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண போலீஸ் கொலையாளிகள் காமண்ணா, அவருடைய மனைவி ஜெயஸ்ரீ மற்றும் மகன் சந்தோஷ கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. உறவுக்கார பையனுக்கு வேலையும் கொடுத்து சம்பளமும் தந்து சொந்த வீட்டிலேயே சகோதரன மாதிரி தங்க வச்சிருக்காரு இங்க ஒரு சலூன் கடை உரிமையாளர். உதவிக்கு வந்த உறவினரே உயிருக்கு உலை வச்ச கதையோட பகீர் பின்னணிதான் இந்த சம்பவம். தங்கள் குடும்பத்தின் ஆணிவேரை இப்படி அநியாயமாக சாய்த்து விட்டார்களே என்ற பரிதவிப்பில் அந்த கூட்டு குடும்பம் நடுத்தெருவில் இரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தது. குடும்ப தலைவனையே இழந்துவிட்டதால் பெரியவர்களில் தொடங்கி விவரம் தெரிந்த சிறியவர்கள் வரை அனைவரின் முகத்திலும் சோகத்தையும் கடந்து ஒருவித ஆதங்கம் வெளிப்பட்டது. நடுநிசி பொழுதில் இவர்களின் பல நாள் உறக்கத்தை துளைத்திருக்கிறது அங்கு நடந்த ஒரு படுபயங்கர கொலை. கொலை செய்யப்பட்டவர் காளிதாஸ். 38 வயதான இவர் சிதம்பரம் வெள்ளலக்குளம் மேலக்கரை பகுதியைச் சேர்ந்தவர். இவருக்கு திருமணமாகி காயத்ரி என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். கடந்த 6 ஆண்டுகளாக சிதம்பரம் நகர் பகுதியில் சொந்தமாக சலூன் கடை நடத்தி வந்திருக்கிறார். இந்நிலையில் சம்பவத்தன்று இரவு வேலைக்கு சென்ற கணவர் வெகு நேரமாகியும் வீடு திரும்பாததால் சந்தேகமடைந்த காளிதாஸின் மனைவி உறவினர் ஒருவரை சலூன் கடைக்கு சென்று என்ன ஏது என ஒரு 8 பார்த்து வர சொல்லியிருக்கிறார். சலூன் கடைக்குள் காளிதாஸ் ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்ததை பார்த்த உறவினரின் ஈரக்குலை நடுங்கி போயிருக்கிறது. உடனடியாக காயத்ரிக்கு தகவல் தெரிவிக்கப்பட அவர் அவசரமாக கிளம்பி சம்பவ இடத்திற்கு ஓடி வந்திருக்கிறார். சலூன் கடையை சுற்றி பாதுகாப்பு வளையம் அமைத்த போலீசார் உள்ளே இருந்த தடயங்களை சேகரித்துள்ளனர். கிரைம் ஸ்பாட்டில் இன்வெஸ்டிகேஷன் நடத்திய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் பொழுது விடுவதற்குள் கொலையாளிகளை பிடிப்பதற்கான பணிகளை வேகப்படுத்தியுள்ளார். கொலையாளி காளிதாசுக்கு நன்கு பரிச்சயமானவராக தான் இருக்க வேண்டும் என யூகித்த போலீசார் குடும்பத்தினரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அதில் வேலுமணி என்பவரின் பெயர் அடிபட்டது. 23 வயதான இவர் பாண்டிச்சேரி லாஸ்பேட்டை எல்லையம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர். கொலை செய்யப்பட்ட காளிதாசுக்கு வேலுமணி தூரத்து உறவினர். சலூன் கடையை தனியாக நிர்வகிக்க முடியாததால் காளிதாஸ் வேலுமணிக்கு சம்பளம் கொடுத்து அவருடைய வீட்டிலேயே தங்க வைத்து வேலை பார்க்க வைத்துள்ளார். வேலைக்கு வந்த வேலுமணிக்கு காளிதாஸின் அண்ணன் மகள் மீது காதல் மலர்ந்துள்ளது. இருவரும் ஒருவரை ஒருவர் உயிருக்கு உயிராக காதலித்துள்ளனர்.
ஒரு கட்டத்தில் இவர்களின் காதல் விவகாரம் பெண் வீட்டில் இருப்பவர்களுக்கு தெரியவர கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. காரணம், வேலுமணி காதலித்த பெண் அவருக்கு தங்கை முறை உடையவராம். இதனால் ஆத்திரமடைந்த காளிதாஸ், உதவிக்கு வந்தவன் இப்படி உபத்திரமாகிவிட்டானே, இவனால் கூட்டு குடும்பம் சிதைந்து விடுமோ என பயந்து திடீரென வேலுமணியை வேலையிலிருந்து நிறுத்தியுள்ளார். இதற்கெல்லாம் சிறிதும் கவலைப்படாத வேலுமணி, வேலையிலிருந்து என்னை தூக்கினாலும் தன்னுடைய காதலியின் இதயத்திலிருந்து என்னை தூக்க முடியாது என காளிதாசிடம் வாக்குவாதம் செய்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து 3 மாதங்கள் வேலுமணி அவரின் சொந்த ஊரான பாண்டிச்சேரியில் வசித்து வந்துள்ளார். ஆனால் அவரால் காதலியை மறக்க முடியவில்லை. அதன் காரணமாக சில நாட்களுக்கு முன்பு காதலியை காண மீண்டும் சிதம்பரத்திற்கு வந்த வேலுமணி காளிதாசின் கண்ணில் பட்டிருக்கிறார். மீண்டும் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிவிட வேலுமணிக்கு லாஸ்ட் வார்னிங் கொடுத்து அனுப்பியுள்ளார். இளம் ரத்தம் பயமறியாது என்பதைப் போல ப்ரோ தங்கை காதலியானால் என்ன, காதலி தங்கையானால் என்ன என்கின்ற திமுருடன் இருந்துள்ளார் வேலுமணி. சம்பவம் நடந்தன்று விக்கி என்கின்ற விக்னேஷை அழைத்துக் கொண்டு காளிதாசின் கடைக்கு சென்று தெனாவெட்டாக பெண் கேட்டுள்ளார். இதனால் கடுப்பான காளிதாஸ் வேலுமணியை அடிக்க பாய்ந்திருக்கிறார். அப்போது இருவருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட வேலுமணி அவரின் நண்பர் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து காளிதாஸை சரமாரியாக வெட்டியிருக்கிறார். இரத்த வெள்ளத்தில் சுருண்டு விழுந்த காளிதாஸ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். கொலை செய்த பிறகு அரிவாளை ஊருக்கு வெளியே இருந்த புதரில் வீசிவிட்டு தப்பிச் சென்ற இருவரும் பாண்டிச்சேரி காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர். தகவல் அறிந்து பாண்டிச்சேரி சென்ற சிதம்பரம் போலீசார் கொலையாளி வேலுமணியையும் அவருக்கு உடந்தையாக இருந்த விக்கி என்கின்ற விக்னேஷையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். கணவரை கொல்றதுக்காக நல்ல நேரம் பார்த்து காத்திருந்து கதையை முடிச்சிருக்காங்க இங்க ஒரு இல்லத்தரசி. கொலை செய்துவிட்டு நாடகமாடிய பெண்ணோட முகத்திரைய அவரோட நிர்வாண புகைப்படங்களே தோலுரித்து காட்டிய கதைதான் இது. உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தோட பெயரை கேட்டதுமே நமக்கெல்லாம் முதல்ல ஞாபகத்துக்கு வரது ஆக்ராவும் அங்க இருக்கக்கூடிய காதலின் நினைவு சின்னமான தாஜ்மஹாலும் தான். ஆனா சமீப நாட்களா உத்தரப்பிரதேஷ் என்ற பெயரை கேட்டதும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸே அலறடிச்சு அங்க நடந்துட்டு வரக்கூடிய கள்ளக்காதல் கொலைகளை தான் முதல்ல ஹைலைட் பண்ணுது. உத்தரப்பிரதேஷ் மாநிலம் கான்பூர் அருகே உள்ள லக்ஷ்மன் கேடா கிராமம்தான் தர்மேந்திராவோட சொந்த ஊரு. தினக்கூலி வேலைக்கு சென்று வந்த தர்மேந்திராவுக்கு காது கேட்காத வயதான தாயும் ரீனா என்கிற அழகான மனைவியும் இருந்திருக்காங்க. இந்த நிலையில சென்ற மே மாதம் 10ஆம் தேதி தர்மேந்திரா மர்ம நபர்களால கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டு இருக்காரு. கணவரை இழந்த ரீனா தர்மேந்திராவோட சொந்த பந்தங்கள் தான் சொத்து தகராறுல தன்னோட புருஷனை கொன்னுட்டதா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி இருக்காங்க. இதைத் தொடர்ந்து சந்தேகத்தின் பேரில தர்மேந்திராவோட உறவினர்கள் 3 பேரை கைது பண்ண போலீஸ் அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. அதுல கொலை செய்கிற அளவுக்கு அவங்களுக்குள்ள முன்விரோதம் இல்லாதது தெரிய வரவும் 3 விடுவிக்கப்பட்டு இருக்காங்க. இதோட தொடர்ச்சியா காவல்துறையினர் தர்மேந்திராவோட வீட்டுக்குள்ளேயும் மோப்பனாய் சோதனை மேற்கொண்டு இருக்காங்க. அந்த வீட்டுல இரத்த கரைகள் அழிக்கப்பட்டதற்கான தடயங்கள் கண்டறியப்பட்டு இருக்கு. இதையடுத்து தர்மேந்திராவுடைய மனைவி ரீனாவோட செல்போன் அழைப்பு விவரங்களையும் அலசி ஆராய்ஞ்சப்பதான் அவர் கணவரின் தம்பி சதீஷ் கிட்ட தினமும் பல மணி நேரம் உரையாடி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. உடனடியா இருவரையும் விசாரணை வலயத்துக்குள்ள கொண்டு வந்த போலீஸ் அவங்களோட செல்போனை பறிமுதல் பண்ணி சோதனையிட்டு இருக்காங்க. இருவரும் வாட்ஸ்அப் மூலமா அவங்களோட நிர்வாண புகைப்படங்களை பகிர்ந்து வந்தது மட்டுமில்லாம அண்ணியோடு கொழுந்தன் செய்த சேட்டைகளையும் பார்த்து போலீஸ் ஒரு கணம் ஷாக் ஆகி இருக்காங்க. ரீனாவிடம் இது தொடர்பா மேற்கொண்ட கிடுக்குப்பிடி விசாரணையில தான் அவர் கணவரை கொலை செஞ்சத ஒப்புக்கொண்டு அப்ரூவர் ஆகி இருக்காரு. கடந்த சில மாதங்களாகவே
ரீனாவுக்கும் தர்மேந்திராவோட தம்பியான சதீஷுக்கும் இடையே தகாத உறவு இருந்திருக்கு. கணவர் கூலி வேலைக்காக வெளியே செல்லும் போதெல்லாம் இருவரும் தனிமையில சந்திச்சு உல்லாசம் அனுபவிச்சு இருக்காங்க. ஒரு கட்டத்துல இந்த விஷயம் தர்மேந்திராவுக்கு தெரியவர அவர் இருவரையும் கண்டிச்சு இருக்காரு. தங்களுடைய கள்ளக்காதலுக்கு தடையாயிருந்த தர்மேந்திராவை தீர்த்து கட்ட சதீஷ் சதித்திட்டம் தீட்டி உள்ளார். காதலனின் பிளானுக்கு ரீனாவும் ஓகே சொல்ல இருவரும் தர்மேந்திராவை போட்டு தள்ள தக்க சமயம் பார்த்து காத்திருந்துள்ளனர். இந்த நிலையிலதான் கொலை நடக்கிறதுக்கு 2 நாட்களுக்கு முன்பு தர்மேந்திரா அவரோட உறவினர் ஒருவரோடு நிலத்தகராறுல ஈடுபட்டு இருக்காரு. அந்த பங்காளி தர்மேந்திராவை ஒரு நாள் கொல்லாம விடமாட்டேன் என ஓரறிய சவால் விடுத்து சென்றதா சொல்லப்படுது. இதுதான் நமக்கான நல்ல நேரம்னு முடிவு பண்ண ரீனாவும் சதீஷும் தர்மேந்திராவை கொலை செஞ்சுட்டு பழைய உறவினர் மேல போடலாம்னு ஒருமனதா தீர்மானிச்சு இருக்காங்க. அவங்களோட மாஸ்டர் பிளான் படி சம்பவம் நடந்த அன்னைக்கு ரீனா கணவரோட இரவு உணவுல அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்து இருக்காங்க. அத சாப்பிட்டதும் தர்மேந்திரா சுய நினைவை இழந்து மயங்கி இருக்காரு. இதையடுத்து வீட்டுல இருந்த கட்டையால கணவரோட தலையில பல முறை ஓங்கி அடிச்சு மிக கொடூரமான முறையில கொலை செஞ்சு இருக்காங்க ரீனா. தர்மேந்திராவோட தாய்க்கு 2 காதும் செயலிழந்து போனதால அவர் கிரைம் ஸ்பாட்ல இருந்தும் மகனின் மரண ஓலம் அந்த மூதாட்டிக்கு கேட்டு இருக்க வாய்ப்பில்லாம போயிருக்கு. தர்மேந்திராவை கொலை செஞ்ச பிறகு நள்ளிரவுல டெட் பாடிய வீட்டுக்கு வெளியே உள்ள காலி இடத்துல போட்ட ரீனா ஏற்கனவே முன்விரோதம் உள்ள உறவினர் மேல குற்றம் சாட்டி இருப்பது விசாரணையில உறுதியாகி இருக்கு. நடந்த சம்பவம் தொடர்பா கொலை கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண போலீசார் கொலையாளிகள் ரீனாவையும் சதீஷையும் கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க.